உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான மாசம் பிறக்கிறது. ஆவணி மாதம். தமிழ் வருடத்துல சொன்னா இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 என்று நம்ம தோராயமா வச்சுக்கிறோம். இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, நம்ம ராசிக்கு இது என்னென்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்க போறோம். மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த புதன் பகவான் தைரிய ஸ்தானத்தில் இந்த ஆவணி மாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அதுவே பெரிய பலம். ஏன்னா புதன் தான் நமக்கு தெய்வம். ஒரு மிதுன ராசியில பிறந்த ஒருவர் எப்பொழுதும் என்ன பண்ணணும்னா, எவ்ரி வெனஸ்டே ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணும். பெருமாளுக்கு தூபம் காட்டுவதற்கு நீங்க ஊதுபத்தி வாங்கி கொடுக்கலாம், வாசனை புல்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். எப்படி நீங்க செய்ய செய்ய உங்களுடைய புகழ் பெருகும். யாரெல்லாம் புகழ் பெருகணும்னு மிதுன ராசிக்காரர்கள் நினைக்கிறீங்களோ, ஒவ்வொரு புதன்கிழமையும் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் வாசனை திரவியங்களோ தைலமோ பெருமாள் கோயில்ல ஊதுபத்தியோ ஏதோ ஒரு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இதை செய்ய செய்ய உங்கள் புகழ் பெருகுவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் என்ன ஆக போதுன்னா, நல்லா சம்பாதிக்க போறீங்க. இந்த சம்பாதிக்கிறதுக்கு அடிப்படை என்ன இருக்கும்னா, மனசுல இருக்கிற தில் தான் காரணமா இருக்கும், ஒரு தைரியம் காரணமா இருக்கும். ரொம்ப நாளா மனசுல இருந்த சில குழப்பங்கள் அப்படி தூக்கி போடுவீங்க. ரொம்ப தைரியமா நீங்க இருக்க போறீங்க. இது பிசினஸ்ல உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல எல்லாமே ரொம்ப சரி பண்ணி கொடுத்துரும். நல்ல வருமானம் வரும்படி பண்ணிடும். சார், செகண்ட் பிளேஸ்ல ஜூபிட்டர் இருக்கு, தனகாரகன் இருக்காரு, நல்ல வருமானம் வரணும். ஆனாலும் மிதுன ராசிக்கு மட்டும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈவனா வருமானம் வராது. அது எப்பவுமே ஒரு நேரம் வருமானம் வரும், ஒரு நேரம் வராது. மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு குரு 2ஆம் இடத்துல வந்தாரு, ஆகாவோன்னு எல்லா ஜோசியர்களும் சொன்னாங்க. ஆனா நடைமுறையில் நமக்கு அப்படி இல்லையேன்னு தோணும். அதுக்கு என்ன காரணம்னா, ஜெனரல் ரூலே மிதுன ராசிக்கு மட்டும் ஈவனா பணம் வராது. சில சமயம் வரும், சில சமயம் வராது. அது ஒரு இயற்கை. அப்போ மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப மாடர்னா நடந்துக்கிடுவீங்க, சமயத்துக்கு தந்தால் நடந்துக்கிடுவீங்க. அதெல்லாம் இந்த மாசம் உண்டு. சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. மூத்த சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க. இந்த மாதம் சகோதரர்கள் எல்லாம் கூடி கூட உங்க வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்வீங்க. சகோதரர்கள் எப்படியே சந்திப்பதற்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்பு வரும். அதே மாதிரி இந்த மாதத்தில் பாருங்க, ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் செப்டம்பர் 1 உச்சமாயிடுறார். செப்டம்பர் 3 உச்சமாகிறார். அவர் உச்சமான பிறகு என்ன நடக்குது? ரொம்ப நாளா உங்க தாயுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் மறையும். உங்களுக்கு உங்க அம்மாவை பற்றி என்ன கவலைகள் இருக்கோ அந்த கவலைகள் எல்லாம் சரியாயிடும். வீடு பொலிவு பெறும். புதுசா வீடு வாங்குவீங்க, அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குவீங்க, அம்மாவை நல்லா பார்த்துக்கிடுவீங்க, எஜுகேஷனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, உங்க பிள்ளைகள் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி வரும். இன்னும் சொல்ல போனா உங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதம் சிறந்த மாதம். ஏன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி வரும்போது சுக்கிரன் பஞ்சமத்துல ஆட்சி ஆயிடுறார். மிதுன ராசிக்கு ஒரு பொற்காலம் எடுத்துக்கலாம். இந்த சுக்கிரன் அப்படி இருப்பதனால உங்கள் மகளுக்கு அல்லது மகனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒன்று, அவங்க எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் பெரிய டாப் லெவலுக்கு போகிறாங்க. அவங்க எதிர்பார்ப்பு ஒன்று பூர்த்தியாக போகுது. உதாரணமாக ஒரு படிப்பு எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க, அந்த படிப்பு கிடைக்க போகிற சூழ்நிலைகள் இப்போ அமைஞ்சிடும். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த கல்யாணத்துக்குரிய வரன் அமைய துவங்க. அவங்க லைஃப்ல நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடப்பதை இந்த மாசம் நீங்க பார்ப்பீங்க. ஆவணி மாசம் இப்போ உங்களுக்கே கல்யாணத்துக்கு வரன் தேடுறாங்க, ரொம்ப நாளாக அமையலைன்னா இப்போ அமையக்கூடிய யோகம் வருது. இந்த ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் மட்டும் வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். வீட்டு உபயோக பொருட்களை கவனமா வச்சுக்கிடணும். ஏன்னா சில பொருட்கள் உடைபடுவதற்கு, காணாமல் போவதற்கு, ரிப்பேர் ஆவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதால அதில் கவனமா இருக்கணும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சேட்டன் 10வது பிளேஸ்ல வக்கரமா இருக்கு. பல பேருக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடி இருக்கும். ஏதாவது ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களை போட்டு பார்ப்பாங்க, இல்லை நீங்க ஒரு வேலை மாறுற அவசியம் இருக்கும். ரொம்ப நெருக்கடி இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். அதில் என்ன ப்ராப்ளம், எப்படி ஹவு டு சால்வ் இட் அப்படின்னு பார்க்கணும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமையுமானா நிறைய பேருக்கு அமையும். 3ஆம் இடத்துல கேது புதன் இருப்பதனால கொஞ்சம் வாயு தொந்தரவு. சில பேர் அந்த வாயு தொந்தரவு என்ன கேட்டீங்கன்னா, கழுத்து வலி, காது வலி, இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பட் பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தைரியத்தினால் பிஸ்னஸ் நல்லா பண்ண போகிறீங்க. செகண்ட் ஹாஃபில், ஆவணியுடைய செகண்ட் ஹாஃப், இதை வந்து பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு நீங்கள் சாதிக்கவும் போகிறீங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் எதிரிகள் தொந்தரவு நிறைய இருக்கும். ஏன்னா மார்ஸ் வந்து உங்கள் ராசியிலேயே உட்காந்துக்கிட்டார். உடம்புல ஹீட் இருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், எதிரிகள் தொந்தரவு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதுக்கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா செகண்ட் பிளேஸில் ஜூபிட்டர் இருக்குது, அது உங்களுக்கு பாதுகாப்பு. ஸோ இது நல்ல மாதம். இந்த மாதத்தில், ஆவணி மாதத்தில் உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால், மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே ஆஞ்சநேயர் இருக்காரோ ஆஞ்சநேயரை போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இவ்வளவு நேரம் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கேட்டீங்க. இந்த ஆவணி மாதம் பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆவணி மாதம் நடக்க போகிற வேற சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இது என்ன நடக்கும்னா, உலக அளவிலே பல மாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பா உலக அளவில் நம்ம பார்க்க போவது, உலக நாடுகள், பல நாடுகளுக்கு இடையிலே அரசியல் குழப்பங்கள், நீங்க இதுவரை பாராத அரசியல் குழப்பங்கள் இந்த ஆவணி மாதம் தொடங்கி உலக நாடுகளில் நடைபெறப் போகிறது. இரண்டாவது விஷயம், விலைவாசி மிக கடுமையாக உயரக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனமா இருந்து கண்ணும் பொதுமக்கள். நான் சொல்வது உலக அளவைத்தான் பேசுறேன். அதே போல இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு பாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஏற்ற தாழ்வு கடுமையா இருக்க போகுது. எங்க ஏற்றம் எங்க தாழ்வுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துல வந்து ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாவா இருக்கோ அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் விலைகள் இனி கூடாது, அதிகமா கூடாது. ஆனா எந்தெந்த பாக்கெட்ஸ் பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகுதுன்னு இருக்கோ, இனிமே அங்க வீடு வாங்குங்க. அங்கதான் விலைவாசி, அங்கதான் ரியல் எஸ்டேட் கடுமையா பூம் ஆக போகுது, விலை கூட போகிறது. இப்படி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் சோகால்டு ஏரியாக்கள் எல்லாம் அந்த விலைவாசி, அந்த ரியல் எஸ்டேட் பிரைஸ் கூடாது. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. என்னுடைய அன்பு நேயர்களுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். உலக அளவில் இந்த போராக இருக்கட்டும், மற்றபடியாக நாடுகளுக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசியல் குழப்பங்கள்லாம் மிக அதிக அளவு தலை தூக்க போகிறது. அதுவே மழை, அடுத்தடுத்து மழையுடைய அளவும் இந்த ஆண்டு நம்ம கூட போகிறதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆவணி மாதமுமே மிக உயர்ந்த மாதமாக நிறைய கல்யாணங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்கும். முகூர்த்தத்துக்கு ரொம்ப சூப்பர் மாசம் இந்த ஆவணி மாசம். இந்த மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நான் நமக்கு புரியறதுக்காக ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் தேதிகளை குறிப்பிடுறேன். இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம்ன்றது மிக உயர்ந்த ஒரு பண்டிகை. என்ன காரணத்தினால இது முக்கியம்னா, கணவன் மனைவிக்கு இடையில நிறைய குடும்பங்கள்ல ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி விரதங்களை வச்சாங்க. அதுல முக்கியமானது வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் எப்படிப்பட்ட கருத்து மாறுபாடு இருந்தாலும் இந்த குடும்பத்தில் சரியாயிடும். அதே போல கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த விரதத்தில் நம்ம வேண்டிக்கலாம். சத்தியவானுக்காக சாவித்திரி இருந்த விரதம். அவனை யமனிடமிருந்து தன்னுடைய கணவனை மீட்பதற்காக சாவித்திரி இருந்த விரதம். அது சத்தியவான் சாவித்திரி விரதம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் அள்ளித்தரும். அதே போல இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷ நாட்கள் எல்லாம் நந்தியை கும்பிடணும், சிவனை கும்பிடணும். என்னென்ன பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேறணுமோ முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இதுல ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். சிவனை போய் கோயிலில் கும்பிடுறது முக்கியம். ஆனா நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய நந்திகிட்ட சொல்லணும். இதுக்காகத்தான் இந்த பிரதோஷத்தை நான் கும்பிட வந்திருக்கேன், சிவனிடம் எனக்கு அனுக்கிரகம் பெற்று கொடுன்னு நம்ம நந்திகிட்ட வேண்டணும். அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் 25ஆம் தேதி ஆகஸ்ட்ல. 27ஆம் தேதி மிக முக்கியமான நாள் யஜூர் உபாகர்வா. அதே போல 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி, பிள்ளையாருக்கு மிக உகந்த நாள். சங்கடகர சதுர்த்தி தெரியும், இது மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாசம் வரக்கூடிய சதுர்த்தி பேரு மகா சங்கடகர சதுர்த்தி.
இந்த நாள்ல உபவாசம் இருந்து விரதம் இருந்து பிள்ளையார கும்பிட்டு நீங்க என்ன வேண்டினாலும் நடக்குங்க. கல்யாணம் வேணும், வேலை வேணும், என்ன வேண்டுறீங்களோ நாங்க வேண்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளை சொல்லுங்க அப்படின்னா அது மகா சங்கடகர சதுர்த்தி. அது இந்த மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துல ஆகஸ்ட் 31 வருது. செப்டம்பர் மாதம் அப்படி 3 பண்டிகை மிக நல்ல பண்டிகை இருக்கு. அதுல ஒன்று செப்டம்பர் 4 கோகுலாஷ்டமி. கிருஷ்ணருடைய பிறந்த நாள்னு சொல்றோம், அவர் கோகுலத்துக்கு வந்த நாள் அப்படி வச்சுக்கோங்க. ஜென்மாஷ்டமி மாதிரி கோகுலாஷ்டமி இது. 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. எப்போ? செப்டம்பர் 10. செப்டம்பர் 14ஆம் தேதி நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி மாதிரி அற்புதமான பண்டிகை உண்டா? விநாயக சதுர்த்தி அன்னைக்கு யார் ஒருவர் குழக்கட்டை படைத்து விநாயகத்தை வேண்டிக்கிறாங்களோ, களிமண் உருவத்தில் களிமண் எடுத்து பிள்ளையார் பிடிக்கணும். அந்த பிள்ளையாரை கையினால் செய்யலாம், இல்லாவிட்டால் அச்சினால் செய்த பிள்ளையாரை வச்சு வணங்கலாம். ஒரு மரப்பலகையை எடுத்துக்கிட்டு போய் அதில் பிள்ளையாரை வச்சு வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து வீட்டுக்கு வருகிற போதே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரத்தி எடுத்து அந்த பிள்ளையாரை யார் கொண்டு வராங்களோ அது வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். அந்த பிள்ளையாரை வீட்டில் பூஜை பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்க என்னெல்லாம் வேண்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். அப்படி அற்புதமான விஷயங்கள் இந்த ஆவணி மாசம் இருக்கு. அதுதான் இந்த ஆவணி மாசத்துடைய விசேஷம். இங்க நான் பொதுவான பலன்கள், உங்க ராசிக்குரிய பலன்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சார் எங்க லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அதை சால்வ் பண்றதுக்கு வழிகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி அப்ரோச் பண்றது எங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். நேரடியாக நானே உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவேன். சென்னையில் டி நகரில் நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நீங்கள் என்னை நேரடியாக மீட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் பெற முடியும். உங்களுக்கு வர முடியலையா, கவலைப்படாதீங்க. இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்கள் பேர், இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயர் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் கேளுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.